T-Entered Paper 2 6 February 2023 ஆஃப்டர்நூன் செஷன் சைக்காலஜி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புறத்தேற்று நுண்முறைகள் எது? ரோட்சன் சோதனை. தொடக்கத்தில் உளவியல் என்பது ஊக அறிவியல். புலன்காட்சி என்பதன் பொருள் புலன் உணர்வை புரிந்து கொள்ளுமாறு விவரித்தல். தன்னிறைவு கோட்பாட்டை அளித்தவர் ஆப்ரஹாம் மாஸ்லோ. டேஸ் இவரின் கோட்பாட்டின்படி 14 மனவெழுச்சி 14 இயல்புகளுடன் இணைவு பெற்றிருக்கும் வில்லியம் மக்டூகல். மாணவர்கள் தன்னுடைய சூழலுக்கேற்ப தன்னைத் தானே பொருத்தப்படுத்திக் கொள்ள உதவும் வழிகாட்டல் தனிப்பட்ட வழிகாட்டல். நுண்ணறிவு என்பது உண்மையின் பார்வையின்படி சிறந்த துலங்கலுக்கான செயல்திறன் என்ற சிந்தனை வழங்கியவர் தாண்டெக். ஒரு வகையான மனக்குறைபாடு உறுப்பு கோளாறு. 9th கொஸ்டின், கற்றல் என்பது சுற்றுச்சூழல் தேவையை பூர்த்தி செய்யும் ஒவ்வொரு நடத்தை மாற்றத்தையும் டேஸ் என்பவரால் வரையறுக்கப்பட்டது. கார்ட்னர் மர்ஃபி. ஆல்ஃபெக்டரி சாயல்கள் நினைவில் வைத்திருப்பது மனம். எரிக்சனின் கோட்பாடு 12 வயது முதல் 20 வயது வரை உள்ள குமர பருவத்தின் எண்ணிலையை குறிக்கும். தனிமுத்திரை பதித்தல். மர்பெஸ் குழப்பமான நிலை. எந்த செயற்கையான தூண்டல் பாவ்லோவ் சோதனையில் சேர்க்கப்பட்டது? மணி. ஏன் மற்றும் எப்பொழுது என்கிற கற்றல் என்பது டேஸ் உளவியல் என்று கருதப்படுகிறது. கல்வி உளவியல். மாணவர்கள் வீட்டு வேலை ஒப்படைப்புகளை செய்கிறார்கள் என்பது அவர்களின் அறிவுத்திறனுக்கான டேஸ் எடுத்துக்காட்டாகும். சுய ஒழுங்கு. ஒரு நபரின் தூண்டல் துலங்கல் தொடர் இணைப்பு தொகுப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. சங்கிலி தொடர் கற்றல். அவாவு நிலை என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஹெராப்பி. டேஸ் பெற்றோர் வளர்ப்பு முறை குழந்தைகளை தன்னிச்சையாக செயல்பட ஊக்குவித்தாலும் சில வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகள் அவர்களின் செயல்களின் நிலைப்படுத்தலையும் குறிக்கும். அதிகாரப்போக்கு. வளர்ச்சி என்பது கரு முதல் கல்லறை வரை நடைபெறுகிறது. தொடர் செயல்முறை எந்த கொள்கையுடன் தொடர்புடையது? தொடர்ச்சி. ஒருவர் ஒரு பொருளை உண்மையான கண்ணோட்டத்தில் உற்று நோக்குவது கீழ்க்கண்டவற்றில் எதை குறிக்கிறது? மனவெழுச்சி முதிர்ச்சி. குழுவின் கருத்து வெளிப்படை மதிப்பீடு இல்லாமல் வெளிப்படுத்தும் உத்தியானது மூளைப்பொலிவு. உடல் பருமனுடையவர்கள் எதிர்மறை சிந்தனை உள்ளவர்கள். மெய்த்திறன் மிக்க மாணவர்கள் டேஸ் மூலம் கண்டறியலாம். மெக்லிலாண்ட். குழந்தைகளிடத்தில் பாராட்டுதல் மற்றும் குறை கூறுதல் விளைவை ஆராய சோதனை மேற்கொண்டவர் ஹெர்லாக். டேஸ் அணுகுமுறையில் ஒரு குறிப்பிட்ட நபரை எடுத்துக்கொண்டு அவரின் நீண்டகால இடைவெளிக்கு ஆய்வு செய்தல் ஆகும். நீள்நிலை. 25th கொஸ்டின், ஒரு மனிதன் குழுவில் சராசரியோடு ஒப்பீடு செய்வதற்கு கீழ்க்கண்ட எந்த அணுகுமுறை பயன்படுகிறது? முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை. பள்ளி முன்பருவ காலத்தை டேஸ் பருவம் என்று அழைக்கலாம். முன் குழந்தை பருவம். புலன் உணர்வு மற்றும் மத்திய நரம்பு மண்டலத்திற்கு இடையான இடைவினையின் விளைவு கண்டுணர்தல். எது சிறந்த நினைவுக்கான பண்பல்ல? உற்றுநோக்கல். ஆர்வம் உணர்வுகள் மற்றும் டேஸுடன் நெருங்கிய தொடர்புடையது. விருப்பங்கள். எந்த ஒன்று மோசமான மனநலத்திற்கான அறிகுறியாக இருக்கிறது? தீர்வு காணும் திறனில் குறைபாடுகள்.